வெல்கம் டு நீலவேடன் ஸ்டடி சென்டர். வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, டிஎன்பிசி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இதில் மூணுத்துலேயும் கேட்க வேண்டிய தமிழ்நாடு கேட்குற தமிழ்நாடு சமுதாய வரலாறு, ஓகேங்களா? யூனிட் 6 அழகு 6ல் இருக்கிற தமிழ்நாடு சமுதாய வரலாறை தான் பார்க்க போகிறோம். இது வந்து அவுட் சோர்ஸ், அதாவது வெங்கடேசன் புக்கை தான் பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி பார்க்காதவங்க அந்த வீடியோவை போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு கண்டினியூட்டி கிடைக்கும். ஓகேவா நண்பர்களே? இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா, அது கூட இருக்க பெல் ஐக்கன் அழுத்திட்டீங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு ஒன்று காட்டும். ஓகே நண்பர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாளையக்காரர் முறை, நிலமானிய முறை. பாளையக்காரர் முறை தளவாய் அரியநாத முதலியாரின் துணையோடு விஸ்வநாத நாயக்கரால் தமிழ்நாட்டில் புகுத்தப்பட்ட உள்ளாட்சி அமைப்பு முறையாகும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், தமிழ்நாட்டில் புகுத்தப்பட்ட உள்ளாட்சி அமைப்பு முறை எதுன்னு கேட்டாங்கன்னா, யாருன்னு கேட்டாங்கன்னா விஸ்வநாத நாயக்கரால் பாளையக்காரர் முறை முதல்ல அரியநாத முதலியாரின் துணையோடு. ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கு விஸ்வநாத நாயக்கருக்கு அவரோட அமைச்சர் தான் தளவாய் அரியநாத முதலியார் துணையோடு பாளையக்காரர் முறை தமிழ்நாட்டில் உள்ளாட்சி அமைப்பு முறையாக, அதாவது விஜயநகர அரசு வந்து நாயக்கர் முறை. ஓகேங்களா? விஜயநகர அரசு, ஓகேங்களா? விஜயநகர அரசு நாயக்கர் முறையை அறிமுகம். அடுத்ததாக அவங்க நாயக்கர்கள் வந்து யார்? பாளையக்காரரும் வந்து அறிமுகப்படுத்தினாங்க. அதை தான் இங்கே சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போது விஸ்வநாத நாயக்கரால் தமிழ்நாட்டில் புகுத்தப்பட்ட உள்ளாட்சி அமைப்பு முறை தான் பாளையக்காரர் முறை. அது தளவாய் அரியநாதர் உதவியோடு. ஓகேங்களா? இது வந்து டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது விஜயநகர பேரரசில் முன்மேயே வழக்கத்தில் இருந்த இந்நிர்வாக ஆட்சி முறை தமிழ்நாட்டின் சூழலுக்கேற்ப மாற்றியமைக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது. அப்போது நாயக்கர் முறை விஜயநகர பேரரசுக்கு முன்னாடியே இருந்திருக்கு. அது அப்புறம் தான் தமிழ்நாட்டின் சூழலுக்கேற்ப மாற்றி அமைக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது, இது கிட்டத்தட்ட இடைக்கால ஐரோப்பாவில் பின்பற்றப்பட்ட இடைக்கால ஐரோப்பாவில், ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. இடைக்கால ஐரோப்பாவில் பிரபுத்துவ நிலமானிய முறையை ஒத்திருந்தது எனலாம். அதை போன்று இதுவும் நிலமானிய இராணுவ நிதி நிர்வாக படிமுறை அமைப்பாகும். ஓகேங்களா? அடுத்து இதெல்லாம் தேவைப்படாது. ஆனால் இங்கே வந்து இதில் முக்கியம் வந்து பாளையக்காரர் முறை, அரியநாதர், விஸ்வநாதர். அது ஓகே, ரொம்ப முக்கியம். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது ஏன்னா இப்போ அவுட் சோர்ஸ்ன்றனால இது கிட்டத்தட்ட இடைக்கால ஐரோப்பாவில் பின்பற்றப்பட்ட பிரபுத்துவ நிலமானிய முறை, ஃபெடரல் சிஸ்டம் என்று ஒத்திருந்தது எனலாம். இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பாளையங்கள். பாளையக்கார முறையின் கீழ் நாயக்கரின் ஆழ்நில பகுதி பல பாளையங்களாக பிரிக்கப்பட்டது. ஓகேங்களா? பாளையக்கார முறையின் கீழ் நாயக்கரின் ஆழ்நில பகுதி பல பாளையங்களாக பிரிக்கப்பட்டது. ஒவ்வொரு பாளையம் ஒரு பாளையக்காரர்களால் நிர்வகிக்கப்பட்ட. எடுத்துக்காட்ட மதுரை இயக்கம் 72 பாளையங்களாக பிரிக்கப்பட்டு இவற்றுள்ள ராமநாதபுரம், சிவகங்கை, வாஞ்சலக்குறிஞ்சி, உடையார்பாளையம், அரியலூர் ஆகியவை பலமிக்க பாளையங்களாக திகழ்ந்தன. இதில் பார்த்தீங்கன்னா 72ன்றது முக்கியம். எத்தனை பாளையங்கள்? மதுரை நாயக்கம் வந்து 72 பாளையங்களாக பிரிக்கப்பட்டன. பொறுப்புகள், பணிகள். ஓகேங்களா? பாளையக்காரர்களின் பொறுப்புகளும் பணிகளும் நன்கு வரையறுக்கப்பட்டிருந்தன. இந்த பாளையக்காரன் போட்டிருக்காங்க, அதில் பாளையக்காரர்கள். ஓகேங்களா? பாளையக்காரர்களின் பொறுப்புகள், பணிகள் நன்கு வரையறுக்கப்பட்டிருந்தன. படைபலத்துடன் பாளையத்தை பாதுகாத்தல். ஏன்னா இங்கே வந்து இது பாயிண்ட் கொடுத்தும் கேட்பாங்க, இதே ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது படைபலத்துடன் பாளையத்தை பாதுகாத்தல், பாளையத்தை இராணுவ கட்டுப்பாட்டுடன் நிர்வகித்தல், திறமையான காவல் முறை மூலம் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டல், மக்களிடமிருந்து வரி வசூல் செய்து 1/3 பகுதியை நாயக்கருக்கு செலுத்துதல், இவற்றுக்கேற்ப நிர்வாக, நீதித்துறை, இராணுவ அதிகாரத்தை பிரயோகித்தல். ஓகேங்களா? பிரயோகித்தல். இப்போது இங்கே முக்கியமானது படைபலத்துடன் பாளையத்தை, அதாவது நிலத்தை வந்து படைபலத்துடன் பாதுகாத்தல். அடுத்தது பாளையத்தை இராணுவ கட்டுப்பாட்டுடன் நிர்வகித்தல். அடுத்தது திறமையான காவல் முறை மூலம் சட்ட ஒழுங்கை நிலைநாட்டல், மக்களிடம் வரி வசூல் சேர்தல். மேக்சிமம் பாளையக்காரனாவே மக்களிடம் வரி வசூல் தான் மெயினாக. ஓகேங்களா? அதை ஞாபகம் வச்சுக்கோ. 1/3 பகுதி, இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1/3 பகுதி நாயக்கருக்கு செலுத்துதல். ஏன்னா இங்கே நாயக்கருக்கு எவ்வளோ செலுத்துகிறாங்கன்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது இவற்றுக்கேற்ப நிர்வாக, நீதித்துறை, இராணுவம் அதிகாரங்களை பிரயோகித்தல். அது தேவைப்படும் போது நாயக்கருக்கு இராணுவ உதவி செய்தல்.
அடுத்தது பாளையக்காரர் முறை மக்களுக்கு பாதுகாப்பு அளித்த போதிலும் பல்வேறு முறைகேடுகளும் காரணமாகவும் இருந்தது. அடுத்தது நாயக்கர் கால சமுதாயம். அடுத்ததாக நாம் பார்க்குறது நாயக்கர் கால சமுதாயம். மக்கள் நிலை கிட்டத்தட்ட 400 ஆண்டு காலம் நாயக்க மன்னர்களும் பாளையக்காரர்களும் தமிழ்நாட்டை ஆட்சி செய்துள்ளனர். ஓகேங்களா, எத்தனை வருஷம்? 400 ஆண்டு வச்சுக்கோங்க. அடுத்தது அடக்குமுறை ஆட்சியின் கீழ் தமிழக மக்களின் வாழ்க்கை நிலையில் பல அடிப்படை மாற்றங்கள் ஏற்பட்டன. ஓகேங்களா, அடக்குமுறை ஆட்சியின் கீழ் தமிழக மக்களின் வாழ்க்கை நிலையில் பல அடிப்படை மாற்றங்கள் ஏற்பட்டன. ஆட்சியாளர்களும் அதிகாரிகளும் நிலப்பரப்புகளும் இருந்த நாயக்கர் ஆதிக்கம் மேலோங்கி இருந்தது. ஓகேங்களா, மேலோங்கி இருந்ததும் சொல்கிறாங்க. நாயக்கர் இது நிலப்பரப்புகளும் ஆட்சியாளர்களும் அதிகாரிகளும் இருந்த நாயக்கர் ஆதிக்கம் மேலோங்கி இருந்தது. அவர்களும் அந்தணர்களும் பிற உயர் சாதியினரும் சலுகை வகுப்பினராக வாழ்க்கையை இன்புற வாழ்ந்தனர். ஓகேங்களா, அடுத்தது மண்ணின் மைந்தர்கள் சொந்த நாட்டிலேயே அந்நியர்களாகவும் அனாதைகளாகவும் வாழ்க்கையின் விளிம்பில் வறுமையோடு போராட வேண்டியதாயிற்று. சமனற்ற சாதி முறை வளமைக்கும் வறுமைக்கும் இடையேயான வேறுபாட்டை பன்மடங்கு அதிகரித்தது. ஓகேங்களா, பருவமழையை நம்பி வாழ்ந்த விவசாய நிலங்கள் அபகரிக்கப்பட்டு பல்வேறு கொடுமைகளுக்கு உள்ளாக்கப்பட்டமையால் அவர்கள் கிராமங்களை விட்டு வெளியேறினர். சாதாரணமாக மக்களின் அவல நிலை பற்றி தகவல்கள் ஜெஸ்யூட் பாதிரியாரின் கடிதங்கள் கிடைக்கின்றன. பாமர மக்களின் நிலையை மனதில் கொண்டு பார்க்கையில் நாயக்க மன்னரின் காலம் தமிழக வரலாற்றின் இருண்ட காலம் என்றே குறிப்பிட்டுள்ளார் ராஜையன். ஓகேங்களா, ராஜையன். அப்போது இங்கே தமிழக வரலாற்றின் இருண்ட காலம்னு யார் சொல்லியிருக்காங்கன்னா கு ராஜையன். அது மட்டும் ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க, கு ராஜையன். அடுத்தது அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு ஆகியவை மகளிர் நிலை. ஓகேங்களா, மகளிர் நிலை. அச்சம், அடம், மானம், நாணம், பயிர்ப்பு ஆகியவை தொண்டை தமிழக பெண்களின் பண்புகளாக இருந்தன. ஓகேங்களா, இங்கே வருங்க. அச்சம், மடம், ஞானம், பயிர்ப்பு ஆகியவை தொண்டை தமிழக பெண்களின் பண்புகளாக இருந்தன. கற்பு உயிரினும் மேலாக கருதப்பட்டது. ஆனால் சமண சமயம் இல்லறத்தை விட துறவரத்தை போற்றியதால் பெண்களின் சமுதாய நிலையில் சரிவு ஏற்பட்டது. அப்போது சமண சமயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சமண சமயம் இல்லறத்தை விட துறவரத்தை போற்றியதால் பெண்களின் சமுதாய நிலையில் சரிவு ஏற்பட்டது. இது கூற்றுல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது, எனினும் சைவ வைணவ அடியார்கள் பெண்களை போற்றியே பாடியமையால் அவர்கள் சமய பணியில் ஈடுபட முடிந்தது. ஓகேங்களா, அப்போது சைவமும் வைணவமும், சைவன சிவம், வைணவனா விஷ்ணு, இப்போ இவங்க 2 பேரும் பெண்களை போற்றி பாடியிருக்காங்க. ஓகேங்க, அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, பல்லவர்கள் காலத்தில் புகுத்தப்பட்ட தேவதாசி முறை, குழந்தை மனம், உடன்கட்டை ஏறுதல், கைம்பொன் கொடுமை போன்ற புதிதாக புகுத்தப்பட்ட பிற மரபுகள் பாண்டிய சோழ காலத்தில் தொடர்ந்து நாயக்க மன்னர் ஆட்சி காலத்தில் உச்சநிலை எட்டியது. அப்போது யாரோட காலத்தில் தேவதாசி முறையும் குழந்தை மனமும் உடன்கட்டை ஏறுதலும் கொண்டு வரப்பட்டாங்கன்னு கேட்குவாங்க. ஓகேங்களா, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அது சோழர் காலத்துலேயும் நாயக்கர் காலத்துலேயும் தான் உச்ச நிலையில் இருந்தது அப்படின்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது, குழந்தை மனம், சீதனம் கொடுத்தல், பெண் கொடுத்து பெண் வாங்கல், உடன்கட்டை ஏறுதல், விதவை பெண்களின் தலைமுடியை நீக்கல், ஆட்சியாளர் கிளந்தியரை வைத்து கொள்ளல் போன்ற பெண்களை அடிமைப்படுத்தி இழிவுபடுத்தும் போக்கு பரவலாயிற்று. இதெல்லாம் தேவையில்லை. இக்காலகட்டத்தால் தான் தேவதாசிகள் பரந்தைகளாக மாறினர். ஓகேங்களா, நாயக்கர் காலத்தில் தான் பரந்தைகளாக மாறினர். அடுத்து, கிராமப்புற நிலங்களோடு மகளிரும் அபகரிக்கப்பட்டனர். ஓகேங்களா, அடுத்தது, கல்வியில்லா பெண்கள் வீட்டு பறவைகளாகவும் போக பொருள்களாகவும் பயன்படுத்தப்பட்டனர். கிறித்துவ சமய பரப்பாளர்களும் ஆங்கிலேயர்களுக்கு தமிழ்நாட்டு வந்த பின்னரே கல்வி பரவி பெண்கள் விழிப்புணர்வு பெற்றனர். அடுத்து பார்த்தீங்கன்னா நாயக்கர் கால சமய வாழ்க்கை. ஓகேங்களா, சமய பொறை. ஓகேங்களா, அடுத்து நாயக்க மன்னர்கள் இந்து வைணவர்கள். ஓகேங்களா, நாயக்க மன்னர்கள் இந்து வைணவர்கள் விஷ்ணு பெருமாளை கும்பிட்றவங்க. ஓகேங்களா, விஷ்ணு. ஓகேங்களா, விஷ்ணு பெருமாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து நாயக்க மன்னர்கள் இந்து வைணவர்கள். இவர்கள் பக்தி மிக்கவர்கள், சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் பாரம்பரிய பழக்கங்களையும் நம்பிக்கை உடையவர்கள், பிராமணர்களை பெரிதும் பதித்தவர்கள், கன்னியர் வழிபாடு செய்தனர். நாயக்க வைணவர்களாயினும் சைவ சமயத்தையும் சமண சமயத்தையும் பொறுத்து கொண்டனர். தமிழ்நாட்டு இஸ்லாம் இந்து மத சாயலை பெற்றிருந்தது. இவர்கள் மசூதிகள் கட்டி கொண்டு வழிபாடு செய்தனர். அப்போது இதில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒன்றும் இம்பார்ட்டன்ட் தோணல.
நாயக்க மன்னர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்து வைணவர்களாக அதிகம் இருந்தாங்க. கொஞ்சம் பக்தியாகவும் கடவுள் வழிபாடு இருந்ததாகவும் அவங்க மத கோட்பாடு மட்டும் இல்லாமல் சமய இதுக்கும் கொஞ்சம் இது சொல்லுவாங்கள்ல, அது என்னது, மற்ற சமத்தையும் ஆதரிச்சாங்க அப்படின்னு சொல்கிறது தான் சொல்கிறேன். ஓகேங்களா? அப்போது இது ஞாபகம் வச்சு ஒரு ஒரு கதையை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்து நாயக்க மன்னர்கள் வந்து ஒரு இந்து வைணவர்கள். அவர்களுக்கு கொஞ்சம் இறைபக்தி அதிகம். ஆனாலும் அதனால் மற்ற சமயத்தையும் அவங்க ஏற்றுக்கினாங்க. ஓகேங்களா? அது ஏற்றுக்கினாங்கன்னா மக்கள் வழிபட அனுமதிச்சாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாதிரியார்களின் பணி. நாயக்கர் ஆட்சி காலத்தில் கிறித்துவர்கள் சிறப்பிடம் பெற்றனர். ஞாபகம் வச்சுக்க, நாயக்கர் ஆட்சி காலத்தில் கிறித்துவர்கள் சிறப்பிடம் பெற்றனர். வீரப்ப நாயக்கர் காலத்தில் தான் மதுரையில் ஜெயிஸ்டுகள் மதுரை மிஷன் நிறுவப்பட்டது. ஓகேங்களா? இங்கே பார்த்துக்கோங்க, நாயக்கர் ஆட்சி காலத்தில் சிறப்பிடம் பெற்றது இது தேவையில்லை. ஆனால் வீரப்ப நாயக்கர் காலத்தில் தான் மதுரையில் ஜெயிஸ்டுகள் மதுரை மிஷன் நிறுவப்பட்டது. மதுரை மிஷன்னா எங்கன்னா ஞாபகம் வச்சுக்க, மதுரையில். ஓகேங்களா? அடுத்தது அதன் தலைவர் பெர்னாட்டஸ் ஃபாதிரியார். ஓகேங்களா? பெர்னாட்டஸ் ஃபாதிரியார் தீவிர சமய பிரசாதம் செய்தார். தீவிர சமய பிரசாதம் செய்தார், மதமாற்றம் செய்தார். அதே போன்று முத்து கிருஷ்ணப்ப நாயக்கரின் ஆட்சி காலத்தில் இத்தாலியிலிருந்து வந்த ராபர்ட்டி நெபோலி. இங்கே கொஸ்டின் இதுதான் பாருங்க முக்கியம். முத்து கிருஷ்ணப்ப நாயக்கர் ஆட்சி காலத்தில் இத்தாலியிலிருந்து வந்த ராபர்ட்டி நெபோலி ரோமானிய பிராமணர் என்று தன்னை அழைத்து கொண்டு கிறிஸ்துவ சமயத்தில் பல புதுமையை புகுத்தினார். அப்போது இங்கே பாருங்க 3 கொஸ்டின் வரும். ராபர்ட்டி நெபோலி வந்து என்ன பேருனா ரோமானிய பிராமணர் 1. அவர் எங்கே வந்தார்? இத்தாலியில் 2. அடுத்து யாரோட ஆட்சி காலத்தில்? கிருஷ்ணப்ப நாயக்கர். அப்போது 4 கொஸ்டின் இருக்குது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது இவர் பன்முக எதிர்ப்புகளுக்கிடையே தமிழ்நாட்டில் 37 ஆண்டுகள் சமய பணி ஆற்றினார். கிழவன் சேதுபதி ஆட்சி காலத்தில். ஓகேங்களா? கிழவன் சேதுபதி ஆட்சி காலத்தில் ஜான் பிரிஸ்டோபாத்தியார் கொல்லப்பட்டார். எனினும் நாயக்கர்கள் அளித்த ஆதரவால் தமிழ்நாட்டில் டேனியல் லூத்ரன் மிஷனை தோற்றுவித்தார். ஓகேங்களா? அப்போது ஜான் பிரிட்டோபாத்தியார் அப்படின்னா அவர் தான் டேனியர் லூத்ரன் மிஷனை தோற்றுவித்தார். அது எந்த வருஷம்? 1693. இந்த மாதிரி இதுவரை கேட்டதில்லை. ஆனால் இது கேட்டிருக்காங்க, ராபர்ட்டி நெபோலி ரோமானி எந்த நாட்டிலேருந்து வராரு அதெல்லாம் கேட்டிருக்காங்க. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்புறம் டேனியர் லூத்ரன் மிஷனை தோற்றுவித்தார் 1693. அதுபோன்று ஜெர்மானிய சமய பிரசாரக்காரர் ஸ்வாட்ஸ் தஞ்சாவூர் மிஷனை நிறுவினார். அடுத்து ஒருவேளை இப்போ அவுட் சோர்ஸ்ன்றதுனால நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும், மதுரை மிஷின்றது மதுரையில், அது பெர்னாட்சஸ் பாதியார். அடுத்தது ராபர்ட்டி நெப்போலியன்றவர் பார்த்தோன்னா டேனியர் லூத்ரன் மிஷனை. ஓகேங்களா? அடுத்தது தஞ்சாவூர் மிஷினை யாருன்னு பார்த்தோன்னா ஸ்வாட்ஸு. ஓகேங்களா? யார்? ஸ்வாட்ஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்வாட்ஸ். அடுத்தது கிறிஸ்துவ அறிவு வளர்ச்சி சங்கம். கிறிஸ்து அறிவு வளர்ச்சி சங்கம் துவங்கப்பட்டது. தமிழகத்தில் கிறிஸ்துவ நடவடிக்கைகளின் பொற்காலம் நாயக்கர் காலம் என குறிப்பிட்டுள்ளார் ராஜி காளிதாஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க, ராஜி காளிதாஸ். யார் சொல்கிறாங்க கேட்குவாங்க. ஓகேங்களா? ராஜி காளிதாஸ் தான் என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழகத்தில் கிறிஸ்துவர் நடவடிக்கையின் பொற்காலம் நாயக்கர் காலம் என குறிப்பிட்டுள்ளார். ஓகேங்களா? அடுத்து நாயக்கர் கால பொருளாதார நிலை. நாயக்கர் கால பொருளாதார நிலை, வெளிநாட்டு உள்நாட்டு வாணிபம். நாயக்கர் கால ஆட்சி காலத்தில் உள்நாட்டு வாணிபம். நாயக்கர் கால ஆட்சியில் உள்நாட்டு வர்த்தகம் பெரும்பாலும் செட்டியார்களும், வெளிநாட்டு வணிபம் போர்ச்சுகீசியர். ஓகேங்களா? போர்ச்சுகீசியர். உள்நாட்டு வணிபம் யாருன்னு பார்த்தா செட்டியார்களும், வெளிநாட்டு வணிபம்னா போர்ச்சுகீசிய டச்சு வியாபாரிகளால் மேற்கொள்ளப்பட்டன. ஓகேங்களா? ஞாபகம் இது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உள்நாட்டு வர்த்தகம் செட்டியார், வெளிநாட்டு வணிபம்னா போர்ச்சுகீசிய டச்சு வியாபாரிகளால் மேற்கொள்ளப்பட்டன. இவர்கள் முக்கியமாக வாசனை திரவிய பொருட்கள் மற்றும் தோல் வியாபாரத்தில் ஆர்வம் கொண்டிருந்தனர். தஞ்சையிலிருந்து அரிசியும் மதுரையிலிருந்து வண்ண ஆடைகளும் கொள்முதல் செய்யப்பட்டு ஏற்றுமதி செய்யப்பட்டன. சோழ மண்டலம் மலிவான ஆனால் தரமான வண்ண துணிக்கு புகழ் பெற்றிருந்தது. சோழ மண்டலம் மலிவான மற்றும் தரமான வண்ண துணிகளுக்கு புகழ் பெற்றிருந்தது. ஐரோப்பா நாடுகளுடன் வர்த்தக போட்டியில் தீவிரமாக ஈடுபட்ட ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி தஞ்சை கடற்கரை பகுதிக்கு வாசனை திரவிய பொருட்களை எதிர்பார்த்து வந்தனர். தஞ்சை நாயக்க மன்னர்களை தொடர்பு கொண்டனர். ஆனால் அம்மன்னர்கள் எதிர்பார்த்த பரிசு பொருட்களை கொடுக்க விரும்பாத ஆங்கிலேயர் மலபார் கடற்கரை பகுதியை நோக்கி நகர்ந்து விட்டனர். அடுத்தது வரவும் செலவும்.
வரவும் செலவும். பாளையங்களில் மாணிக்கக்காரர்கள் அல்லது அம்பலக்காரர்கள் உழவர்களிடமிருந்து வரி வசூல் செய்தனர். ஞாபகம் வச்சுக்கோங்க. பாளையங்களில் மானியக்காரர்கள் அல்லது அம்பலக்காரர்கள் உழவர்களிடம் வரி வசூல் செய்தனர். பாளையக்காரர்கள் குத்தகைக்காரர்களிடம் இருந்து விளைச்சலில் 1/3 முன்னே பார்த்தோம். 1/3 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? 1/3 பெற்று அதில் 1/3 நாயக்கருக்கு அனுப்பினர். நிலவரி தவிர இறக்குமதி ஏற்றுமதி வரிகளும் பல்வேறு தொழில் வரிகளும் வசூலிக்கப்பட்டன. முத்துக்களை ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்தமையாலும் நாயக்க மன்னருக்கு நல்ல வருவாய் கிடைத்தது. வருவாயிலிருந்து நாயக்கர் அவரது அரண்மனை, அரச குடும்ப, அமைச்சரவை, பொதுப்பணி, அரசியல்கள் ஆகியவற்றில் செலவினங்கள் மேற்கொள்ளப்பட்டன. இதில் பார்த்தீங்கன்னா 1/3 முக்கியம். ஓகேங்களா? 1/3 நாயக்கருக்கு வரி செலுத்தினாங்க. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? பாளையக்காரர். அடுத்தது நாயக்கர் கால கல்வி. நாயக்கர் கால கல்வி, இயக்கம், கலை, பண்பாடு. ஓகேங்களா? இப்போ இது பார்த்தீங்கன்னா நாயக்க மன்னர்கள் சமஸ்கிருதத்திற்கும் தெலுங்குக்கும் முன்னுரிமை கொடுத்தனர். ஞாபகம் வச்சுக்கோங்க. நாயக்க மன்னர்கள் யாருக்குன்னா சமஸ்கிருதத்திற்கும் தெலுங்குக்கும் முன்னுரிமை கொடுத்தனர். இவர்கள் ஆட்சி காலத்தில் அறிவியல், கணித வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது. கல்வி பிராமணர்களின் ஏகபோக உரிமையாக இருந்தது. பிராமணர்களுக்கு மட்டும்தான் கல்வி இருந்ததுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து இவர்களுக்காக வேத பாடசாலைகள் அரசாங்க ஆதரவுடன் நடத்தப்பட்டன. பிராமணர்களுக்கு அடுத்தபடியாக நாயக்க குடும்பத்தினருக்கும் உயர் அதிகாரிகளுக்கும் உயர்குடியினருக்கும் கல்வி கதவு திறந்து விடப்பட்டது. இது கொஞ்சம் நாயக்கர் மன்னர்கள்லாம் பிராமணர்களுக்கு தான் கொஞ்சம் அதிக முன்னுரிமை கொடுக்கப்பட்டாங்க. அவங்க எது மொழி பார்த்தா சமஸ்கிருதம், தெலுங்குக்கும் முன்னுரிமை கொடுக்கப்பட்டாங்க. இது மாதிரி 2 பாயிண்ட் ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. அடுத்தது தனியார் முயற்சியால் அரசாங்க ஆதரவின்றி திண்ணை பள்ளிக்கூடங்கள் நடத்தப்பட்டன. ஓகேங்களா? அரசாங்க ஆதரவின்றி திண்ணை பள்ளிக்கூடங்கள் நடத்தப்பட்டன. பெண்களுக்கும் கீழ்த்தட்டு மக்களுக்கும் கல்வி முற்றிலும் மறுக்கப்பட்டது. நாயக்கர் காலத்தில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கும் கீழ்த்தட்டு மக்களுக்கும் கல்வி இல்லை. ஓகேங்களா? அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த சூழ்நிலையை நன்கு பயன்படுத்தி கொண்ட கிறிஸ்துவ சமய பரப்பாளர்கள் மக்களுக்கு, குறிப்பாக பிற்படுத்தப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட, பிற்பட்ட வகுப்பினருக்கு தரமான பொதுக்கல்வி இலவசமாக அளித்து மக்களின் நல்லாதாரவை பெற்றனர். இவர்கள் கல்வி குரலேற்றற்கு குரலாக இருந்தனர். ஓகேங்களா? அடுத்தது இலக்கியம், சிற்றிலக்கியம். நாயக்க மன்னர்கள் கல்வியோடு கலையும் இலக்கியத்தையும் ஊக்குவித்து வந்தனர். இவர்களது ஆட்சி காலத்தில் பிரபந்தம் பிரபலம் அடைந்தது. ஓகேங்களா? அப்போது நாயக்கர் காலத்தில் எது பிரபலம் அடைஞ்சதுன்னா சிற்றிலக்கியத்தில் பிரபந்தம். ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரபலமானது எதுனா பிரபந்தம். அடுத்து பிரபந்தம் என்றால் நன்றாக கட்டுதல். இது முக்கியம். ஓகேங்களா? டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகேங்களா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது நன்றாக கட்டுதல் பிரபந்தம்னா நன்றாக, இது புக்லேயும் இருக்கும், பழைய புக்கில் இருக்கும், புதுசுலேயும் இருக்கும். அடுத்து உதாரணமாக 4000 திவ்ய பிரபந்தம். பிரபந்தம் என்ற சமஸ்கிருத சொல் தமிழில் சிற்றிலக்கியம் என்று கூறப்படுகிறது. அப்போது பிரபந்தம்ன்றது எந்த சொல்லு? சமஸ்கிருத சொல். ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து தமிழ் சிற்றிலக்கியம், அதனோட பொருள். ஓகேங்களா? அது முக்கியம். அடுத்து பிரபந்தம்ன்றது 96 வகை. அப்போ சிற்றிலக்கம் 96 வகை நீங்கள் படிச்சுக்கோங்க. இதுவும் புக்கில் இருக்குது, ஸ்கூல் புக்கில் இருக்குது. இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து அதற்கேற்ப தமிழிலும் சிற்றிலக்கியங்கள் 96. சிற்றிலக்கியம் மிகுதியான கற்பனை வளமிக்கவை. இவை பொதுவாக இறைவன், அரசன், வள்ளல், ஆசானாக சிறப்புகை கூறுவன. தமிழ் சிற்றிலக்கியங்கள் பரணி, உலா, பிள்ளைத்தமிழ், தூது, கலம, குறவஞ்சி, கோவை, அந்தாதி ஆகிய இலக்கிய வடிவங்களை பெற்றுள்ளன. இது கொஞ்சம் காமன் தான். ஓகேங்க. இதில் 96 பிரபந்தன்றது சமஸ்கிருத சொல்லு, அதுக்கு மீனிங் சிற்றிலக்கியம், நன்றாக கட்டுதல், இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்போ பிரபந்தம் பிரபலம் அடைந்தது, இதுவும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பொற்காலம். நாயக்கர் காலம் தெலுங்கு இலக்கியத்தின் பொற்காலம் ஆகும். ஞாபகம் வச்சுக்கோங்க. நாயக்கர் காலம் எதுக்குன்னா தெலுங்கு இலக்கியத்துக்கு தான் பொற்காலம். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து திருமலை நாயக்கரின் அமைச்சர் நீலகண்ட விஜய சம்பு. திருமலை நாயக்கரோட அமைச்சர் யாருன்னு கேட்டாங்களா? நீலகண்ட விஜய சம்புன்றது ஞாபகம் வச்சுக்கணும். தென்காசி திருக்கூடராசப்ப கவிராயன் குற்றால தலப்புராணமும் குற்றால குறவஞ்சியும் போற்றதற்குரியவை. ஓகேங்களா? இப்போ தென்காசி திருக்கூடராசப்ப கவிராயன் நூல் எதுன்னு கேட்டால் குற்றால தலப்புராணம்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து குற்றால குறவஞ்சியும் போற்றதற்குரியவை. அப்போது தென்காசி திருக்கூடராசப்ப கவிராயரோட நூல் எதுனா குற்றால குறவஞ்சி நம்மளுக்கு தெரியும். ஆனால் குற்றால தலப்புராணம்ன்றது இப்போ புதுசாக இருக்குது, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது காலமேக புலவரும், வில்லிப்புத்தராரும், இரட்டை புலவரும் பெரும் புகழ் பெற்ற. அப்போ நாயக்கர் கால
புலவர் யாருன்னு கேட்டாங்களா இவங்க 3 பேர். காளமேக புலவர், வில்லிபுத்தராரர், இரட்டை புலவர். ஓகேங்களா, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பாஞ்சால குறிஞ்சி, அழிவு, சரித்திர கும்மி, சிவகங்கை சீமை சரித்திரம் போன்ற நாட்டுப்புறங்கள் இலக்கிய சுவையும் வரலாற்று சுவைமிக்கவை. இது நம்மளுக்கு தேவையில்ல, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க முன்ன போன்றது. அடுத்தது பாதிரியார்களின் இலக்கிய பணி. பாதிரியார்களின் இலக்கிய பணி. வீரமாமுனிவர். பெஸ்கி பாரதியார் என்று அழைக்கப்பட்ட வீரமாமுனிவரின் தமிழ் இலக்கிய பணி பெருமைக்கும் பாராட்டும் கூறியது. ஞாபகம் வச்சுக்கோங்க, பெஸ்கி பாரதியார். ஓகேங்களா, பெஸ்கி பாரதியார் என்று அழைக்கப்பட்ட வீரமாமுனிவர். வீரமாமுனிவரின் தமிழ் இலக்கிய பணி பெருமைக்கும் பாராட்டும் கூறியது. அடுத்து வீரமாமுனிவர் திருக்குறளின் அறத்துப்பாலை பொற்பனை லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்து திருக்குறளின் பெருமை உலகரே செய்தார். ஓகேங்களா, வீரமாமுனிவர் வந்து பெஸ்கி பாதியார் அவர் அழைக்கப்பட்டார். ஓகேங்களா, அடுத்தது அவர் வந்து இயற்பெயர் என்ன, கான்ஸ்டன்ட் ஜோசப் பெஸ்கி. ஓகேங்களா, அதை விட்டுருங்க. வீரமாமுனிவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் திருக்குறளின் அறத்துப்பாலையும் பொருட்பாலையும் லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்து திருக்குறளின் பெருமையை உலகரே செய்தார். இது முக்கியம். வீரமாமுனிவர் திருக்குறள் என்னென்னா அறத்துப்பால் பொருட்பால், அப்போ இன்பத்துப்பால் அவர் பண்ணல, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது இதில் லத்தீன் மொழின்றது நம்மளுக்கு தெரியும், இது பழைய புக்லேயே இருக்கும். அடுத்தது அது மட்டுமல்ல, இவர் தான் தமிழ் அகராதியை தொகுத்து வழங்கியவர். இவர் தான் முதல் தமிழ் அகராதியை தொகுத்து வழங்கியவர். இது முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. இது டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அதுவும். ஓகேங்களா, அடுத்தது தமிழ் லத்தீன் பேச்சு மொழி அகராதியும் இவரால் தொகுக்கப்பட்டது தான். ஓகேங்களா, இது முக்கியம். தமிழ் லத்தீன் பேச்சு அகராதி. ஓகேங்களா, பேச்சு மொழி அகராதியும் இவரால் தான். அடுத்தது வீரமாமுனியின் பேத மறுத்தல், வேத விளக்கம், வேதியர் ஒழுக்கம், லூத்தர் இனத்தியல்பு, பரமார்த்த ஆகியவை இவரது சிறந்த உரைநடை. ஓகேங்களா, இப்போ இதில் நம்ம வேத விளக்கம், வேதியர் ஒழுக்கம், லூத்தர் இனத்தியல்பு, பரமார்த்த குரு படிச்சிருக்கோம். ஆனால் இங்கே வந்து பேதக மறுத்தல்ன்றது புதுசாக இருக்குது, அது பார்த்துக்கோங்க. பேதக மறுத்தல், வேத விளக்கம், வேதியர் ஒழுக்கம், லூத்தர் இனத்தியல்பு, பரமார்த்த குருக ஆகியவை இவரது சிறந்த உரைநடை. சிறுகதை இலக்கிய படைப்புகளும் ஆகும். அடுத்து வீரமாமுனிவர் இயற்றிய கொடுந்தமிழ். ஓகேங்களா, கொடுந்தமிழ் இலக்கணம், செந்தமிழ் இலக்கணம், செந்தமிழ் இலக்கண திறவுகோள், 5 இலக்கண தொன்னூல் இலக்கணம் ஆகியவை பெருமைக்குரிய இலக்கண படைப்பாகும். அது இதெல்லாம் வந்து உரைநடை, இதெல்லாம் இலக்கணம். ஓகேங்களா, இங்கே இலக்கணம் இருக்கிறதுனால ஓகே, 5 இலக்கணம் ஓகே, இது இலக்கணன்றதுனால பிரச்சனை இல்லை, அதை பார்த்துக்கலாம். அடுத்தது இவர் இயற்றிய திருக்காவலூர் களமும் நிறைவு கூற்றத்தக்கது. இவர் வீரமான் தமிழ்நாட்டுக்கு வந்து தலைமை பழுதார பயின்று அதில் காப்பியம் படைக்கும் அளவுக்கு புலமை பெற்று வியந்து போட்டதற்குரியதாகும். இது ஞாபகம் வச்சுக்கோங்க, காவலூர் களம்பகம். ஓகேங்களா, அடுத்தது ராபர்ட்டி நெபோலி. இவர் எந்த நாட்டிலேருந்து, இத்தாலி நாட்டிலேருந்து, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, இத்தாலி நாட்டிலேருந்து வந்தார். முத்து கிருஷ்ணப்ப நாயகர் ஆட்சி கழித்து மதுரைக்கு வந்த ராபர்ட்டி நெபோலி தலை சிறந்த உரைநடை இலக்கிய படைப்பாளி. இவர் இயற்றிய ஞான உபதேச காண்டம். ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க, ஞான உபதேச காண்டம் யார் இயற்றினா, ராபர்ட்டி நெபோலி. அடுத்தது மந்திய வியாகாரணம், சத்திய வேத இருபட்சணங்கள், ஜாதி தீபிகை, வேத பரீட்சை, மந்திர மாலை, உபதேச சல்லாபம், ஞான உபதேசம். ஓகே, அடுத்து சின்ன குறிப்பிடம் போன்றவை தமிழில் இயற்றப்பட்ட உரைநடை இலக்கியமாகும். தமிழ்நாட்டு இலக்கிய வரலாற்றை நாயக்கர் கிறிஸ்துவ பாதிரியாரின் தமிழ் இலக்கிய பணி ஈடு இணையற்றது. ஓகேங்களா, இங்கே வந்து பார்த்தீங்களா முத்து கிருஷ்ணப்ப நாயக்கர் காட்சியில் வந்தது தான், மதுரைக்கு வந்தவர் தான் ராபர்ட்டி நெபோலியன் முன்ன பார்த்தோம். ஆனால் இங்கே அவர் இயற்றிய படம் ஞான உபதேச காண்டமும் ஞான உபதேசம் இவர் தான். ஓகேங்களா, இது முக்கியம் ரொம்ப, அதை பார்த்துக்கோங்க. அடுத்ததும் மந்திய வியாக்கியானம், சத்திய வேத இருபட்சணங்கள், ஜான தீபிகை, வேத பரீட்சை, மந்திரபாலை, உபதேச சல்லாபம். ஓகேங்களா, இதெல்லாம் வந்து முக்கியம். அடுத்தது கலைகள், கட்டிடக்கலை. ஓகேங்களா, கட்டிடக்கலை. இது பார்த்தீங்களா, கட்டிடக்கலை வந்து நாயக்க மன்னன் ஆட்சி காலத்தில் கோவில் கட்டிடக்கலை உச்ச கட்டத்தை எட்டியது. ஓகேங்களா, நாயக்கர் ஆட்சி காலத்தில் வந்து கோயில் கட்டிடக்கலை வந்து உச்சத்தை எட்டியதுன்னு சொல்லியிருக்காங்க. இவர்கள் கட்டிய கோவில்கள் மதுரை, ஸ்ரீரங்கம், திருவனைக்கா, திருவாரூர், திருவண்ணாமலை, ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆகிய ஊர்களில் கம்பீரமாக காட்சி அளிக்கின்றன. இவற்றில் குறிப்பிடத்தக்க சிறப்பு வாய்ந்தவை மதுரை கோவிலும் ஸ்ரீரங்கமும் ஆகும். ஓகேங்களா, நாயக்கர் கால கோவில் எதுன்னு கேட்டாங்களா, முக்கியமாக இது 2 ஞாபகம் வச்சுக்கோங்க, மதுரை கோவிலும் ஸ்ரீரங்கமும். அடுத்து விண்ணுயிர் கோபுரங்களும் ஆயிரங்கால் மண்டபங்களும் பிரமிக்கத்தக்கவை. விஸ்வநாத நாயக்கரும் திருமலை நாயக்கரும் ராணி மங்கலமும் ராணி மீனாட்சியும் கோவில் கட்டிடக்கலை வளர்ச்சிக்கு பெரும் பங்கு அளித்துள்ளனர். ஒவ்வொரு கோயிலும் கலைத்தோட்டம், கலாச்சார கூடம். ஓகேங்களா, அப்போ இதில் வந்து முக்கியமானது பார்த்தீங்கன்னா மதுரைக்குளும் ஸ்ரீரங்கமும். ஓகேங்களா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க.
அடுத்தது சிற்பக்கலை. ஓகேங்களா? சிற்பக்கலை நாயக்க மன்னர்கள் கட்டிய ஆயிரங்கால் மண்டபங்களும், கல்யாண மண்டபங்களும், மண்டப தூண்கள், கோபுரம், சிற்பக்கலை காட்சி களஞ்சியங்கள். ஓகேங்களா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆயிரக்கால் மண்டபம் யாரோட ஆச்சுன்னா நாயக்க மன்னர்கள் ஆட்சி. கல்யாண மண்டபம், மண்டப தூண்களும், கோபுரங்களும், சிற்பக்கலை காட்சிகள் இது புக்லேயே இருக்கும். அடுத்தது தூண்களில் கம்பீரமான குதிரைகள் முன் காலை தூக்கி நிற்கும் சிற்பங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இது முக்கியம் பாருங்க. நம்ம குதிரைக்குன்னாவே நம்ம என்னென்ன விஜயநகர அரசன் போட்டக்கூடாது. அது வந்து நாயக்கர் கால இது. ஓகேங்களா? தூண்களில் கம்பீரமான குதிரைகள் முன்காலை தூக்கி நிற்கும் காட்சி சிற்பங்கள் அமைக்கப்பட்டன. மீனாட்சி கோயிலில் பிட்சாடனம், மோகினி, காளி நடனம், சிவன் ஊழிக்கூத்து, திருக்கல்யாண காட்சி இவற்றை குறிக்கும் சிற்ப தூண்கள், சிற்பக்கலை சிகரங்கள். ஆயிரக்கால் மண்டப முகப்பு தூண்கள் காணப்படும் குறவன் குரத்தி சிற்பங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. குறவன் குரத்தி ஆயிரங்கால் மண்டப முகத்து தூணில் காணப்படும் குறவன் குரத்தி சிற்பங்கள், கண்கவர் சிறப்பு காட்சிகள். யாழி மீதர் வீரர் அமர்ந்துள்ள சிற்பங்கள் குறிப்பிடத்தக்கவை. ஸ்ரீரங்க சேத்திரி மண்டபம் கவர்ச்சி மிக்கது. அடுத்தது முக்கிய சிற்பங்கள் தெலுங்கு கன்னட ஆடை அணிகளால் பிரதிபலிப்பதை பார்க்கலாம். அடுத்தது பாளையங்கோட்டைக்கு அருகே உள்ள கிருஷ்ணபுர வெங்கடநாத கோவிலில் காணப்படும் குறவன் குரத்தி சிற்பம் திருவிளையாடப்படும் காட்சிகள் நாயக்க மன்னர்கள் காலத்தில் பாண்டிய நாட்டில் உருவாக்கப்பட்டவை ஆகும். ஓகேங்களா? இது முக்கியம். குறவன் குரத்தின்னு வந்தால் நாயக்கர் காலம். ஓகேங்களா? நாயக்கர் கால ஆட்சி அதில் தான் நிறையா அதுக்கு குதிரை சிற்பம் வந்து நிற்கிற மாதிரி. ஓகேங்களா? இதுக்கு அடுத்தது ஓவியக்கலை வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கும். தேங்க்யூ காய்ஸ். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுவேன். தேங்க்யூ காய்ஸ்.